சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். லாஸ்ட் இயர் ம்ஹ்ம். ஃபைனல்ஸ் நடந்த அதே டீம். அண்ட் 2 பேருமே ஒரு நல்ல ஸ்டார்ட் குடுத்துருக்காங்க. ஒரு வின்னிங் ஸ்டார்ட் குடுத்துருக்காங்க இந்த சீசன். அண்ட் சேப்பாக்ல அந்த இது நடக்க போகுது. அண்ட் இந்த மேட்ச பத்தியே ஒரு ஒரு பிரிவ்யூ மாதிரி பார்த்துடலாமே. ஸோ இந்த மேட்ச்ல ஆக்சுவலா நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆ 2 டீமும் லாஸ்ட் டைம் ஃபைனலிஸ்ட். 2 டீமும் லாஸ்ட் டைம் ஃபைனல் மீட் பண்ணும்போது அவங்க யார் கேப்டனா இருந்தாலும் 2 டீம்லயும் இல்ல. ஆமா. 2 டீம லீட் பண்றதும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அந்த 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் கிளாஸ் அண்ட் மாஸ் 2மே இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன். அண்ட் 2 பேருமே ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். எஸ். ஸோ அந்த பேட்மேன் வித் சூப்பர்மேனுங்கிற மாதிரி இந்த பக்கம் சுப்மன் கில், இந்த பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாட். சுப்மன் கில் 3 ஃபார்மேட்லயும் கிட்டத்தட்ட ஒரு தி எவர் கன்சிஸ்டன்ட் பிளேயரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. ருத்ராஜ் ஒரு ஃபார்மேட்ல தான் உள்ள வந்திருக்கிறார். இன்னும் அடுத்த 2 ஃபார்மேட்ல இன்னும் உள்ள வரல. இப்படி 2 பேர் இருக்காங்க. அண்ட் 2 பேரும் வின்னிங் ஸ்டார்ட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் சென்னை மேட்சை விட நான் குஜராத்தோட அந்த வின்ன பார்ப்பேன். ஏன்னா அவங்க மேட்ச் இம்ப்ராபிள் ஆச்சு. 40 ரன் 30 பால் இருக்கும்போது எந்த கேப்டனாலும் விட்டுருவான். பட் குடோஸ் டு ஆஷிஷ் நேகரா அண்ட் சுமன் கில்ஸ் கேப்டன்சி. அண்டர் லைட்ஸ் டியூல கிரிப் பண்ண முடியாத ஒரு பால்ல வெட் அவுட் ஃபீல்ட்ல பெர்ஃபெக்டா ஒரு ப்ரெஷரை கொடுத்து சோக் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ நடக்க போறது இன்னும் நம்ம ஒரு ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ல தான் போயிட்டு இருக்கோம். ஸோ டியூ எந்த லெவல் பிளே பண்ண போகுதுன்னு தெரியல. ஆனா கண்டிஷன் வைஸ் பார்க்கும்போது 2 டீமும் ஒரு ஃபேக்டர்ல சரிக்கு சாம இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின் கண்டிஜென்ட். இந்த பக்கம் சென்னை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா கூட மொயின், இது தவிர்த்து தீக்ஷனான்னு சொல்லி 4 ஆப்ஷனை வச்சிருக்காங்க. அதுக்கா சரிபாதியா அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு இதே கண்டிஷனை தோனி விடவும் இல்ல தோனிக்கு ஒரு அடுத்து தோனி அளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற சாய் கிஷோர் அவரோட டொமஸ்டிக் ரேட் ஃபுல்லா இந்த பக்கம் ஆடி இதே சேப்பல் ஆடி. இதை தவிர ட்வின்ஸ் ரஷீத் கான், நூர் அகமது இவங்களையும் அவங்க கரெக்டா லோட்ல லைன் அப்ல வச்சிருக்காங்க. ஸோ ஸ்பின் ஒரு விஷயம் பார்க்கும்போது 2 பக்கமும் சம பலமா இருக்கு. அப்கோர்ஸ் பேஸ் இஸ் சம்திங் விச் வில் டிஃபரன்ஷியேட் சென்னை அண்ட் ஜிடின்னு பார்க்கலாம். சென்னையோட பேஸ் உங்களுக்கு ஒரு பக்கம் முஸ்தபிசுர் ரஹ்மான் ஓப்பனிங் போலர் நல்லா போட்டுறாரு. பட் அவரே டெத்துல போடும்போது 2 ஓவருக்கு கிட்டத்தட்ட 11 அடி வாங்கினாரு. நாளைக்கு பிச் இவங்க பெங்களூர் போட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்க போடுவாங்களா இல்ல ட்ரெடிஷனல் ஸ்லோவா ஆக போற சென்னை பிச்சை போடுவாங்களான்னு தெரியல. கொஞ்சம் நிறுத்தினாரு. பட் கன்சிடரிங் குஜராத்லயும் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுனால they'll opt for கொஞ்சம் அந்த ஸ்கிட்டி ஆகிற கொஞ்சம் பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்க மாதிரி போறாங்க. அப்படி இருக்கும்போது சென்னைக்கு கரெக்டான பவுலர் இருக்காங்கன்னா கூட பிசிக்கு கூட சப்போர்ட் பண்றதுக்கு பத்திரனா உள்ள வந்திருக்கிறாரு. இப்போ பத்திரனா பிளேயிங் லெவல்ல இருப்பாங்களா இல்ல 2 இப்போ இதே மாதிரி சென்னை 2 ஃபாரின் பிளேசஸ் நம்பி எப்பவும் போனதே கிடையாது. மும்பைனா 2 ஃபாரின் பிளேசஸ்ல போவாங்க. வேற சென்னை அந்த மாதிரி போனதே கிடையாது. பட் 2 ஃபாரின் பிளேசஸ நம்பி சென்னை போவாங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பேர் என்ன டேரல் மிச்சல்ல உட்கார வைக்க வேண்டியது இருக்கும். ஆர் உங்களுக்கு இல்லைன்னா இல்ல டேரல் மிச்சலே மிலிட்டரி மீடியமா யூஸ் பண்ண போறாங்களா தெரியல. அண்ட் இந்தியன் பிளேசஸ் ஆஃப் சிஎஸ்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பரிதாபமான நிலைமையில தான் இருக்காங்க. உங்களுக்கு தேஷ்பாண்டியன் விட்டாரு. தீபக் சார் இன்னுமே அந்த லைன்ல இருந்து வரல. ஒரு விக்கெட் எடுத்தால் மேக்ஸ் விக்கெட், பட் இருந்தாலும் வைடு எக்ஸ்ட்ராவா நிறைய அந்த பழைய ஸ்விங் வரல. அதே அங்க பார்த்தோம்னா அஸ்மத் ஒமர் சாய் சும்மா பால அண்டர் லைட்ஸ் டியூலே உங்களுக்கு பால சும்மா வித்தைய காமிச்சாரு. பிளஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேர் ஆஃப் உமேஷ் யாதவ் அண்ட் மோஹித் சர்மா. இது எல்லாமே கடைசி உமேஷ் யாதவ் வந்த போது 6-4 போனது ஓகே முடிஞ்சது மேட்ச். உமேஷ் யாதவ் ரன் கொடுத்துருவாரு. பெர்ஃபெக்டா அந்த டெம்பரமெண்ட்டை ஹோல்ட் பண்ணி மேட்சை புல் பண்ணாரு. மோஹித் சர்மா பேக் ஆஃப் தி டெலிவரி அவரும் சிஎஸ்கே பிளேயர், கண்டிஷனிங் நல்லா ஒரு தெரிஞ்ச பிளேயர் தான். ஸோ பேஸ்ல கொஞ்சம் ஜிடி இவங்களோட கம்பேர் பண்ணி இவங்க அளவுக்கு இல்லை, பட் கொஞ்சம் இருக்காங்க. அப்கோர்ஸ் ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு ரூக்கி இருக்காங்க, கண்டிப்பா ஒரு ஆட வைக்க மாட்டாங்க. they'll go with பேர் என்ன உங்களுக்கு ஒமர் சாய் தான் நம்பி போவாங்க. இட்ஸ் த பேட்டிங் தட் வில் மேக் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் த டீம்ஸ். பேட்டிங் என்னன்னா ஸ்பின்னர் தூக்கி போட்டு பொழக்கக்கூடிய எல்லா பேட்டர்ஸும் சிஎஸ்கேல இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா ஆரம்பிச்சு சச்சின், உங்களுக்கு ருத்து, இல்ல ரஹானே, சிவம் டூபே, ஜட்டு, மிச்சல், தல தோனி, இந்த மாதிரி கீழே வரைக்குமே ஸ்பின்னர் சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர் இருக்காங்க. நாளைக்கு சமீர் ரிஸ்வி உள்ள பிளேயிங் லெவல கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே சமீர் ரிஸ்வி உள்ள இருந்தார், பிளேயிங் லெவல்ல இருந்தார். சமீர் ரிஸ்வி இருந்தானா அங்க ஸ்பின் எடுபடவே படாது. எப்படி இதே கிரவுண்ட்ல நம்ம ரஷித் கானை ராய்டு வாட்சன் கிரவுண்ட் சுத்தி காமிச்சாங்களா, அது மாதிரி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இங்க
ஸ்பின்ன சூப்பரா டேக்கிள் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் இங்க பர்ஃபெக்டா இருக்காங்க. ம். வேற இந்த பக்கம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ஃபயர் பவர் கொஞ்சம் மிஸ் ஆகுதோன்னு எனக்கு வந்து தோணுது. ஓகே. சாய் சுதர்ஷன் இருக்காரு, ம். மில்லர் இருக்கிறாரு, தெவாட்டியா இருக்கிறாரு. பட் அவங்க எல்லாம் கொஞ்சம் வந்து பேஸ் கொஞ்சம் பால் டு த பால் வந்து கொஞ்சம் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் நான் யோசிக்கிறேன். எஸ்பெஷலி தெவாட்டியாவோ மில்லரோ வந்து ஜட் மாதிரி கரெக்டா ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டா எப்படி வந்து டேக்கிள் பண்ணுவாங்கிறத நாளைக்கு பார்க்கணும். அதுவும் ஸ்லோ பிச்சா இருக்கும் பட்சத்தில் இன்னும் கஷ்டம். ஓகே. ஸோ பேட்டிங் ஆஃப் சிஎஸ்கே தான் நாளைக்கு காப்பாற்றணும். ஓகே. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே முதல்ல டாஸ் ஜெயிக்கும் பட்சத்துல கண்டிப்பா வந்து சேசிங் எடுத்துட்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த கண்டிஷன் ஈஸியா தெரியும். உங்களுக்கு இப்போ பிச்சை பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி போறது. ஸோ எப்பவுமே இப்ப எல்லாம் சேஸ் பண்ற டீம் வந்து ஈஸியா வந்து ஜெயிச்சாங்க. போன மேட்ச் சேஸ் பண்ணி ஜெயிச்சதுனால ஸோ சேசிங் வந்து அவங்க சூஸ் பண்ணி போனதா இருக்கும். இட் இஸ் த பேட்டிங் ஆஃப் சிஎஸ்கே தட் ஐ கோல் டு பெட் அப்பான் அகேன்ஸ்ட் ஜிடி. ஏன்னா இந்த ஜிடில வந்து எல்லாருமே அங்க சிப் பண்ணாங்க தவிர யாருமே பெருசா வந்து நினைக்கல. எஸ் சிஎஸ்கேல வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா சிஎஸ்கே சேஸ் பண்ணும்போது எல்லாமே அந்த சிப்பின் பண்ணாங்க. எல்லாருமே ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருந்துச்சு. பட் ஜிடி அப்படி இல்ல. ஸோ பேஸ் ஆஃப் ஜிடி வெர்சஸ் த பேட்டர்ஸ் ஆஃப் சிஎஸ்கே தான் நாளைக்கு கிளாஷாவே நான் பாக்குறேன். ஓகே. இப்ப ஆக்சுவலா இதுலயும் சில விஷயங்கள் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, துஷார் தேஷ்பாண்டேய நம்பி டீம்ல இன்னும் நகர்ந்து போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னா 2 ஃபாரின் பேசர்ஸ் யூஸ் பண்ணா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? பதிரனா அண்ட் முஸ்டாபிசர் யூஸ் பண்றது நல்லது. ஷர்துல் தாக்கூர் ஆட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரியான எதுவும் சேஞ்சஸ் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா வந்து இப்போ நாளைக்கு நம்ம வந்து தல தோனி கீழே இறங்கணும் போறோம்னா கண்டிப்பா வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்லப்பா எனக்கு துஷார் தேஷ்பாண்டே மேல பாண்டே மேல நம்பிக்கை இருக்கு. போன சீசன் நமக்கு வந்து ஜெயிச்சு கொடுத்த பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கன்டினியூ பண்ணுவார். ஏன்னா அவரோட அந்த ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லே வந்து ஒருத்தரை நம்பினா அவனை பிலீவ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பெஸ்ட்டா வர வைக்கிறது தான் அவரோட ஸ்டைல். பட் இப்போ அவங்க அந்த நியூ கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் இப்போ வந்து ஹையர் அண்ட் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி வந்து பாலிசி பண்ணுவாரா, இல்ல வந்து இன்னொரு சான்ஸ் துஷார் தேஷ்பாண்டே கொடுப்பாரா எனக்கு தெரியல. பட் ஐடியால நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா அவரோட லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அவர் போடுற மாதிரி அதே ஒரு 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 ஸ்விங் பண்ணி ஒரு கட்டர்ஸ் போட்டு ஒரு 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 மிலிட்ரி மீடியம் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் உங்களுக்கு ஷர்துல் தாக்கூர். பேட்டிங்கும் ஷர்துல் தாக்கூர் குட் நம்பர்ஸ். தேஷ்பாண்டேவும் அடிச்சிருக்காரு ரஞ்சில, ஷர்துல் தாக்கூர் அடிச்சிருக்காரு. ஷர்துல் தாக்கூர் உள்ள கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு என்னோட கெஸ் இப்போ வந்து பேர் என்ன, இப்போ நிறைய உங்களுக்கு ஸ்பின் ஹிட்டிங் ஆப்ஷன் இருக்கும்போது டேரல் மிச்சல்ங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு தேவையே கிடையாது. டேரல் மிச்சல் பதிலா அவங்க வந்து இன்னொரு பக்கம் வந்து ஒரு 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 பத்தீரனாவும் இன்னொரு பக்கம் முஸ்தாபிசுர் ரஹ்மான் கொண்டு வந்தாங்கன்னா ஓப்பனிங் ஓவர்ஸை வந்து தே கேன் வந்து அழகா உங்களுக்கு வந்து தீபக் சாருக்கு ஒரு எண்ட்ல கொடுத்து மிச்சம் பத்தீரனா உங்களுக்கு வந்து ஃபிஸ்ஸை வச்சு ஒரு 3 ஓவர் முடிச்சு அங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பவர் பிளே தேவைப்பட்டா உங்களுக்கு ஷர்துல் தாக்கூரோட வரும். டெத்ல பாத்தீங்கன்னா பத்தீராவோட 4 ஓவர் ஃபுல்லாவே இருக்கும். மிச்சம் அந்த ஃபில்லர்ஸ் வந்து இவங்க 1 ஓவர் 2 ஓவர் வச்சு க்ளோஸ் பண்ணலாம். இப்படி போனா கொஞ்சம் வந்து நாளைக்கு அந்த பிட்ச் வந்து இப்போ கண்டிப்பா ஸ்பின் போட்டாங்கன்னா இங்கேயும் ஸ்பின் ஆடுவாங்க, அங்கேயும் ஸ்பின் ஆடுவாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து நல்லிஃபை பண்ணிடுவாங்க. பட் கொஞ்சம் காம்படிட்டிவா இருக்கணும். கொஞ்சம் ஸ்கிட்டி ஆகிற ஒரு சர்ஃபேஸ், கொஞ்சம் நல்லா வந்து பால் வந்து நல்லா சரன்னு வரா மாதிரி ஒரு சர்ஃபேஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கும் பட்சத்தில் தாராளமா 2 பேருக்கு கொண்டு போனா கரெக்டா இருக்கும். ஐ திங்க் ருத்து அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்எஸ் தோனி நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் அந்த ஒரு விஷயம் என்னன்னா அவர் எப்பவுமே மேன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், மேன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் திங்கிங். ஒரு விஷயம் மிஸ் ஆச்சுன்னா இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து ஆல்டர்னேட்டிவா யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்றதுல வந்து எம்எஸ்டி அதனால தனியா தெரிகிறாரு. அந்த அவரோட அந்த பட்டறையில இருந்து வந்த ருத்து வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். அண்ட் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா சோசியல் மீடியால வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இது நிறைய கிரிக்கெட் ஃபாலோ பண்ண நல்லாவே தெரியும். பங்களாதேஷ் ஃபேன்ஸுக்கும் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கோல்ட் வார் போயிட்டு இருக்கு. இப்படி பண்ணாங்கன்னா 2 ஃபேன்ஸுமே வந்து இந்த விக்ரமன் படத்துல வர மாதிரி எங்கள் வீட்டுல எல்லாம் நான் கார்த்திகேயன் பாருங்க. எந்த சிஎஸ்கே போஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் போஸ்ட் போட்டா பங்களாதேஷ்ல இருந்து பேக் ஃபயர் ஆகுது, பங்களாதேஷ் போஸ்ட் பயங்கரம் அடிச்சுக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம அடிச்சுக்கிறாங்க. ஒரு போட்டோ வந்து போட்டு லயன்ஸ் வி ஆர் ஹியர் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டா வேர் இஸ் அவர் ஃபிஸ்ன்னு கேட்டு ஒரு 500-600 கமெண்ட் வந்து வேர் இஸ் ஃபிஸ்ல போட்டு வச்சுட்டா எங்க தீக்ஷ்ணா காணோம், பத்திரனா காணும்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த ஒரு இப்போ ஒரு பிரான்சைஸா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது சந்தோஷம் தான். இப்போ வந்து ட்விட்டர்ல அதிகமா ரீட்வீட் ஆகிறதோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல நிறைய வந்து இன்ட்ராக்ஷன் ஆகிறதோ நிறைய வந்து மென்ஷன் ஆகிறது பிரான்சைஸ் கரெக்டா. பட் நம்மள மாதிரி பார்க்கும்போது என்னையா சும்மா இருக்கேப்பா இந்த பக்கம் அடிச்சுக்காம இருக்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இதுவும் இந்த சால்வ் பண்ண மாதிரி இருக்கும்.
ஓகே, ஓகே. ஸோ ஆக்சுவலா இன்னொரு லாஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, ருத்ராஜோட ஃபார்ம். இப்போ ருத்ராஜ் வந்து ரீசென்ட்டா என்னன்னா, இந்த ஓகே கேப்டன் ஆகுறதுக்கு முன்னாடியே லாஸ்ட் சீசன் என்னன்னா, கொஞ்சம் அவரோட ஸ்லோவா ஆடுறாரு அப்படின்ற மாரியான ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அண்ட் இதுல ரொம்ப நெறைய மேட்சஸ் இல்ல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து அவர் 15 பாலுக்கு 15 அதுதான் அவரோட ஸ்கோர். ஸோ இது வந்து கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்குதா? யூசுவலா என்னன்னா, அவர் கேப்டன் ஆயிட்டார் அப்படின்னும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பர்டன் ஆகுது. லாஸ்ட் சீசன் அவரோட ஃபார்மும் கொஞ்சம் டிப்பா இருக்குது அப்படின்ற மாரி ஒரு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, இந்த ஒரு இன்னிங்ஸ் கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்குதா? இல்ல எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து நான் ருத்துவோட ஃபார்ம் நான் எப்படி பாக்குறேன்னா, ருத்து எப்பவுமே வந்து அந்த ரைட் ஃப்ரம் பால் ஒன் பிளாஸ்ட் இந்த ம். ஷேவாக் டைப்போ, கெயில் டைப்போ பிளேயர்லாம் கிடையவே கிடையாது. ம். இல்ல வந்து ஃபேப் டு பிளஸி மாதிரியே ஃபேப் டு பிளஸி இறங்கி வந்து கொஞ்சம் கவர்ஸ் மேல நிறைய யா. லாப்டர் ஷாட் மாதிரி அந்த பிளேயரே கிடையாது. என்னைக்குமே ருத்து வந்து கொஞ்சம் கிரவுண்டட் ஷாட்ஸ் இனிஷியலா ஆடி ம். குட் பால ஃபுல்லா வந்து பாலோட மெரிட்டுக்கு ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. குட் பால மட்டுமே வந்து டேக்கிள் பண்ணிட்டு ம். பேட் பால்ஸ கிடைக்கிற சான்ஸ்ல பனிஷ் பண்ற மாதிரி பிளேயர் தான் ருத்துராஜ் ம். கெய்க்வாட். இப்போ புது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கு. அண்ட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணல இப்போ அவர் சரியா கிளிக் ஆகி பண்ணாருன்னா என்ன சொல்லுவாங்க, அவரோட அந்த இந்த ம். பேர் என்ன, பட்டையில இருந்து அவரோட வளர்ப்பு தானே, அவர் ஆமா. பண்ணல பெற்ற ஆசைன்னு அதே சொதப்புனா ம். இதனாலதான் வந்து அப்படியே சொல்லிடுவாங்க. So இந்த மாதிரி ஓகே. வந்து ஒரு கேட் ஆன் த வால் மாதிரி தான் ம். அவரோட மனநிலையும் ம். அப்கோர்ஸ் எனி 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 பேட்டர் இப்போ யாருமே வந்து பேட் எடுத்து வரைக்கும் உள்ள நுழையும் போது டக் அடிக்கணும்னு வரப்போறதே கிடையாது. ம். ஆன் ஆமா. த கிவன் டே if it is their day, they can punish any bowler. இதே ம். ருத்தாஜ் கெய்க்வாட் ஜஸ்பிரீத் பும்ராவோட யாக்கருக்கு வந்து சும்மா ஸ்வீப்ல அடிச்சு சிக்ஸ் அடிச்சாரு எஸ். யுஏஇ லெக் ஆஃப் அந்த ம். அந்த ஐபிஎல். யார் அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருக்கு. ஏன்னா வந்து ஒரு ம். ஒரு ஸ்மித்தோ இல்ல வந்து ஒரு உங்களுக்கு பேர் என்ன கேன் வில்லியம்சனோ அந்த ம். மாதிரி அடிச்சது நம்ம பெருசா ஷாக் ஆகல, ம். ஒன்றும் பெருசா கிடையாது. ஒரு ரூட் அடிச்சது இல்லை. ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு அன்னோன் கமாடிட்டி யாரா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 யா. விஷயம் வச்சு ஜஸ்பிரீத் பும்ரா அடிக்கும் போது. ம். சோ இப்போ அந்த மாதிரி இப்போ ரிஸ்க் எடுப்பாருன்னு கேட்டா கண்டிப்பா இருக்க கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொஞ்சம் வந்து இல் ட்ரை டு என்ன சொல்றது, இப்போ எப்படி வந்து ஒரு ஒரு கேப்டனா இருக்கும் அந்த இன்னிங்ஸ் பில்ட் பண்ண சொல்ல முடியும். அவரை சுத்தி ஒரு இன்னிங்ஸ் கொண்டு வரணும், எல்லாரும் இது பிளே அரௌண்ட் ஹிம். ம். கொஞ்சம் வந்து பேர் என்ன, இவரோட ஒரு 30-40 வரும்போது டீம் ம். ஸ்கோர் ஒரு ஒரு 100ஓ இல்ல இல்ல ஒரு 70-1 அந்த மாதிரி சப்போஸ் ஏதோ ஒரு பக்கத்துல டப் டப்னு விக்கெட் விழுந்துச்சுன்னா இவர் ஹோல்ட் பண்ணி அந்த ம். ஆங்கர் கம் அப்புறம் லேட்டர் ஸ்டேஜஸ்ல வந்து அக்செப்ட் பண்ண நம்ம இன்னிங்ஸ் பார்ப்போம். எப்படி கேஎல் ராகுலோட கரெக்டா சொன்னா கேஎல் ராகுலோட டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணி தான் வருவார்னு நினைக்கிறேன். ஓகே. அப்படி ஆடினா அவருக்கும் கான்பிடன்ஸ் கிடைக்கும். அவரை ம். சுத்தி ஆடுறவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்காது. சரி, அவர் ஒரு எண்ட்ல இருக்காரு பாத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி ம். இருக்கும். இவரு தென் அதுக்கப்புறம் ஒரு லேட்டஸ்ட் ஒரு பக்கம் சிக்ஸ் ஹிட்டரா தூபே வந்து இறங்கினானா, ம். இன்னொரு பக்கம் வந்து ருத்ராஜ் வந்து அந்த டைம்ல டைம் ஆகி அவர் 50 தாண்டிட்டாலே டைம் எடுத்து ஆடுவார்ல. சோ ம். ஃபார்ம் ஆஃப் ருத்ராஜ் எனக்கு வந்து இருக்க மாதிரி தெரியல. பேட்டிங் ம். டிப்லாம் வந்து இது பேர் என்ன, ஒரு மேட்ச் 2 மேட்ச் நம்ம சொல்ல முடியாது. ஓகே. விராட் கோலியே போன மேட்ச்ல வந்து 100 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் கம்மியா தான் ஆடினாரு. ஆமா. சோ இன்னைக்கு So the talent is always there. The only thing needs கொஞ்சம் டைம். அந்த ஓகே. டைம் வரும்போது தட்டி. So hopefully வந்து captaincy brings the best out of Rutu. In similar case நேத்து வந்து கில்லும் அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. Unfortunate to see him out. ஸ்டார்ட்ஸ்லாம் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ ம். நாளைக்கு வந்து கேப்டன்சி டெஸ்டாவோட இல்லாம 2 ஆமா. இந்தியன் ஃபியூச்சர் ஸ்டார்ஸோட அந்த ஒரு பேட்டிங் ப்ரோஸையும் பாக்குறதா நம்ம பார்க்கலாம் நாளைக்கு. ஓகே. கூல். ஓகே. ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு மீட் பண்ணுவோம் ஷாம். கண்டிப்பா, கண்டிப்பா லியோ. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு வந்து இதே மாரி ஒரு இப்போ ஐபிஎல் வந்து நடந்த எந்த மேட்ச்சுமே வந்து ஒரு ஒன் சைடா போவே இல்ல. யா. உங்களுக்கு எல்லா மேட்ச்சுமே வந்து கொஞ்சமாச்சும் வந்து அந்த கடைசி ஓவர் தான் எல்லாமே க்ளோஸ் அப் ஆச்சு. ஆமா. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாக்குறதுக்கு. ஸோ ம். இந்த பரபரப்பும் விறுவிறுப்பும் அப்படியே கன்டினியூ ஆனே ஒன் சைடு மேட்ச் பார்த்தா ரசிகர்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆமா. பிளேயர்ஸ்க்கும் ஒண்ணும் பெருசா இருக்காது. எப்படின்னா உங்களுக்கு சேப்பாக்குல தெரியும் ஏகப்பட்ட ம். பயங்கரமான டிக்கெட்லாம் வாங்கிட்டுலாம் உள்ள போறாங்க. அவங்களுக்கு ஆமா. அது ஃபுல்ஃபில்லிங் 20 ஓவர்ஸ்னா மேட்ச் வந்து அந்த ஒரு 40 ஓவர்ஸ் மேட்ச்னா ம். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஐ மீன் 2 பக்கமும் வந்து போகும்போது ஒரு 38, ம். 37 ஓவர் போனது கொஞ்சம் கரெக்டா இருக்கும்ல. ஆமா. பாதிக்கு பாதி வந்து இங்க பாஞ்சு அங்க 10 அவ்வளோதான். அப்படின்னு சொல்லி முடிஞ்சாலும் ஒண்ணும் இருக்காதுல்ல. அந்த மாதிரி ம். இருக்கக்கூடாது. ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ் நாளைக்கு வந்து யா. நல்ல ஒரு கிளாஷ் எதிர்பார்ப்போம்னு நினைக்கிறேன் லியோ. யா. சி யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் ஷாம். தேங்க் யூ. தேங்க்யூ லியோ. பை. தேங்க் யூ. தேங்க் யூ.